என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம அவசரத்துக்கு ஒரு குழம்பு டக்குன்னு சாப்பாட்டில் போட்டு பிரட்டி இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஒரு டிஷ்ஷு மாதிரி செய்கிறதுக்கு கத்திரிக்காய் மசியல் அல்லது கடைசல் கடைகிற மாதிரி நம்ம மத்து வச்சு கடைவாங்க அந்த காலத்தில். அந்த கடைசல் அல்லது மசியல் அப்படின்னு நைஸாக மசிக்கிறது, அந்த கத்திரிக்காய் மசியல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் நல்லா எந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இந்த வரி கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய், புழு கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காயும் போட்டுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மசியலுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். இந்த கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம் அல்லது பெல்லாரி வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தக்காளி, பூண்டு பல் உரித்து வச்சுருக்கோம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தாளிப்புக்கு சோம்பு, ஜீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், அல்லது கடலெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காவை இந்த மேலே உள்ள பாருங்க, இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு காம்பை கட் பண்ணி போட்டு இதை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக, ஏன்னா நம்ம மசிக்க போகிறோம், அதனால் பூச்சி எது இருக்கான்னு பார்த்து 1க்கு 4 செக் பண்ணி நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டுங்க. வேக போடணும் தண்ணியில், இல்லைன்னா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டுங்க. ஒரு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். இதில் எதுவும் எண்ணெய் நம்ம ஊற்றலை, எதுவுமே நம்ம பின்னாடி தாளிக்க போகிறோம், அதனால் எண்ணெய் எதுவுமே நம்ம ஊற்றலை. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், அடி பிடிக்குமா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. லைட்டாக தண்ணி, எண்ணெய் ஊற்றலை, தண்ணி தான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காவுக்கு நல்லா இது ஒரு 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெல்லாரி வெங்காயம் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் அல்லது பெல்லாரி வெங்காயம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி. ஒரு 5-6 பச்சை மிளகா. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, சாம்பார் மசாலா, 65 மசாலா, மொத்தம் 8 மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம். லைசன்ஸுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம். ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க, மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும். அதுக்கு உள்ள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கொரியரில் அனுப்பி வைக்கணும், கொரியர் அனுப்பிச்சி வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா, வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் பாருங்க, சின்ன சின்ன ஸ்பூன் தான் போடுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது ஒரு 6 மிளகா காம்பை எடுத்துட்டு அப்படியே சும்மா கிள்ளி போடுறேன். ஏன்னா இது கடைசல் கடைய போகிறோம், அதனால் இது நல்லா மிளகா இதிலே சுடுதண்ணியில் நல்லா காயோடு சேர்ந்து வெந்து வந்துடும். அப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். 6 மிளகா போட்டிருக்கேன். இதிலையே பாருங்கள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கிறேன். தாளிப்புலையும் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா முண்டு முண்டாக பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயும் இதில் போட்டுருவோம். நல்ல தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கோம். இந்த நல்ல தண்ணியில் அலசி வச்சுருக்கோம், அதனால தான் நான் டைரெக்டாக போடுறேன். நல்ல தண்ணியில் அலசினேன் கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய். அப்புறம் சுண்டி வந்தோடனே கொஞ்சமாக ஆயிரும், பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் கம்மியாயிரும். இந்த காய்க்கு தேவையான இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. இந்த பூண்டு பல், சின்ன பொடி பல், நாட்டு பூண்டு பொடி பல் ஒரு 10, 15, 20 பல் இருக்கும். 20 பல் பூண்டு நல்லா இருக்கும். பூண்டு போட்டால்
ரொம்ப நல்லது, வாய்வுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 10-15 பூண்டு இதிலே வேக விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி, எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் அடி பிடிக்காமல் வேகும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி நல்லா வேகட்டும். நல்லா பரட்டிட்டோம், உப்பு போட்டோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் அடுப்பில் இந்த பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கோம், ரொம்ப ஹையில் வைக்கல, சிம்மில் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு வெந்துருச்சு. 10 நிமிஷம் வேக வச்சோம். இன்னும் அப்படியே சிம்மில் மூடி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கத்தில் ஒரு அடுப்பில் தாளித்து கொட்டணும், தாளித்து கொட்டிக்கிறோம். ஒரு சின்ன வானொலி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், அல்லது கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 50லேருந்து ஒரு 75 ml, அதாவது குழிக்கரண்டியில் போட்டால் 2 குழிக்கரண்டி. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கட்டும், இது கெட்டு போகாது, ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 50லேருந்து 75 ml குழிக்கரண்டியில் சும்மா 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் தாளிப்புக்கு ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா அங்கே கத்திரிக்காயோட வேக விட்ருக்கோம், அதனால் இதை போட்டுக்குங்க. தீயை ஆஃப் பண்ணிடுங்க. தீயை ஆஃப் பண்ணிட்டேன். அதிலே கொஞ்சம் பெருங்காயம் தூள், கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சைடு சிம்மிலே 10 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட மத்து ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது மத்து, அந்த காலத்தில் மத்து பருப்புலாம் கடைவாங்கள்ல, அந்த மத்து இது மாதிரி இதில் இந்த பாருங்கள், இப்படி நசுக்கி விட்டுருங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இது பாருங்கள், மசியலில் வச்சா நல்லா கடைஞ்ச மாதிரி மசிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு இது பாருங்கள், தாளிச்சம் பார்த்தீங்களா, அந்த தாளிச்ச எண்ணெயோட கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் அதை இதில் ஊற்றிடுங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறிக்குங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவசரத்துக்கு செய்யக்கூடிய ரொம்ப சுவையான அருமையான கத்திரிக்காய் மசியல் அல்லது கடையல், கடைஞ்சி போடுறதுனால கடையல் நல்லெண்ணெய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஊர்களில் ட்ராவலில் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப எளிமையான, சும்மா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபா 25 ரூபா. அதோட எண்ணெயும் ரொம்ப குறைவான எண்ணெய், காஞ்ச மிளகா போட்டோம். அவசரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு செய்முறை. இதே மாதிரி ருசியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கத்திரிக்காய் முழுசாக சாப்பிட சொன்னால் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.